கேட்கப்படாத குரல்கள், தேர்தல் அறிவிப்புகள், இந்த தேர்தல் அறிக்கைகள் மக்களிடத்துல சென்று சேர்ந்திருக்குது. இது மக்களுக்கான தேர்தல் அறிக்கை அப்படின்னு எல்லா கட்சிகளுமே பொதுவான ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. உங்களுடைய நிதர்சனமான தேவை என்ன? இன்றைக்கு எல்லா கட்சிகளும் கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கைகள் உங்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றுமா? குரலற்றவர்களின் குரலா இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய கேட்கப்படாத குரலை இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பதிவு செய்வோம். எதுக்கு சார் இலவசம் தரணும்? நீங்கள் சம்பாதிக்கிறது வழி பண்ணி கொடுங்க. கரெக்டான வேலைகள் கொடுத்தீங்கன்னா அவங்களே இது பண்ணுவாங்க. ஒரே ஒரு விஷயம் தான் சார் எல்லாருக்கும் இலவசமாக தேவை. நல்ல கல்வியும் நல்ல மருத்துவமும் இலவசமாக கொடுத்தீங்கன்னா உண்மையாக மக்கள் யாரையும் கை கட்டி நிற்கணும் அவசியமே கிடையாது. கவர்மெண்ட் நடத்த வேண்டிய கல்வியை பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் நடத்துது, ப்ரைவேட் நடத்த வேண்டிய ஒன் ஷாப்பை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நடத்துது. அதை மாற்றுங்க. பேருக்கு தான் சொல்கிறாங்க நல்லா கவனிப்பாங்க கொள்வாங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பெண்கள் குழந்தைங்களுக்கு கூட பாதுகாப்பு கிடையாது. 10 பஸ் காசு பஸ் வந்தாலும் ஃப்ரீ பஸ் ஒன்று தான் ஒருத்தருக்கு ஃப்ரீ பஸ்ன்னு தள்ளின்னு போயிடறாங்க. அவங்க அப்பா சப்போது அல்ல அவங்க அப்பா நான் பெட்ரோல் ஓடுறாங்க. சரியான ஆட்சி ஆளணும், சரியா மக்களுங்களை பார்த்துக்கணும். இந்த 8000 ரூபாய் எல்லாம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்குறது. அந்த 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கூட அது நம்மளோட காசு. யாருக்கும் ஃப்ரிட்ஜு கேட்கல, யாரையும் 8000 கொடுன்னு கேட்கல. அவங்களுக்கு தேவையானதும்மா நல்ல சாப்பாடு, துணிமணி, உங்களுக்கு இன்னெல்லாம் தேவை அதெல்லாம் நான் செய்யறேன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அவர் வராரோ இல்லையோ அது அடுத்த பட்சம். நீங்க ஏன் பயப்படுறீங்க? தேர்ந்தெடுக்கிற வரலையும் மக்கள் கிட்ட வரீங்க. உங்களை தேர்ந்தெடுத்த பிறகு அந்த மக்கள் வந்தா கூட நீங்க மதிக்க மாட்டேன்றீங்களே. முடிஞ்சா மோதி பாரு பாப்போம். நீ நானா களத்துல இறங்கிட்டேன். புதுசா வரவங்களை பண்ணுங்க. அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு தானே. விலைவாசி உயர்வு வேண்டாம். இருக்கிற விலைவாசியை அப்படியே கண்டினியூ பண்ணா கூட போதும். எங்களுக்கு இலவசம்லாம் வேண்டாம், விலைவாசியை குறைச்சாலே போதும். ஒரு ஸ்கேன் எடுத்தால பணம், ஒரு ஊசி வெளியில இருந்து கூட பணம் தான். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே பணம் தான் கேக்குறாங்க. ஓட்டு போடுங்க நாங்க செய்யறேன்னு சொல்றாங்க. ஓட்டு போட்டோன்னு அவங்க புத்தியை காட்டிடுறாங்க. நல்ல அரசியல் வருதுன்னா அந்த அரசியலுக்கு நாங்க எல்லாமே ஒத்துழைப்போம். இலவசம் வேண்டாம், விலைவாசி கம்மி பண்ணாலே நாங்களே சமாளிச்சுக்குவோம். திஸ் இஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கேட்கப்படாத குரல்கள், தேர்தல் அறிவிப்புகள். எல்லா கட்சிகளுமே தேர்தல் நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்துட்டு பிரச்சார வேலைகள்ல மும்முரமா இருக்கிறாங்க. தங்களுடைய வேட்புமனுகள் பரிசீலிக்கப்பட்டதுல சந்தோஷத்துல வேட்பாளர்கள் மிக தீவிரமா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா கட்சிகளும் அவங்களுடைய தேர்தல் அறிக்கைகளை மக்களிடத்துல கொடுத்திருக்கிறாங்க. அந்த தேர்தல் அறிக்கைகள் தான் இந்த தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா அதுல நிறைய கேள்விகள் இருக்கு. ஆனா கட்சிகள் சொல்லக்கூடிய ஒரே காரணம், இந்த தேர்தல் அறிக்கைகள் மக்களிடத்துல சென்று சேர்ந்து இருக்குது. இது மக்களுக்கான தேர்தல் அறிக்கை அப்படின்னு எல்லா கட்சிகளுமே பொதுவான ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. ஆனா இன்று சென்னையுடைய முக்கியமான இடம் அப்படின்னா சென்னை மெரினா கடற்கரை. இது ஆசியாவிலேயே மிகப்பெரிய கடற்கரை அப்படின்னால பெயர் பெற்ற ஒரு கடற்கரை. இந்த கடற்கரையில தொழில் செய்யக்கூடிய மக்களிடத்துல உங்களுடைய நிதர்சனமான தேவை என்ன? இன்றைக்கு எல்லா கட்சிகளும் கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கைகள் உங்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றுமா? எந்த தேவை உங்களுக்கு அரசு செய்தால் உங்களுடைய வாழ்வாதாரம் மாறும் அப்படின்னு குரலற்றவர்களின் குரலா இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய கேட்கப்படாத குரலை இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பதிவு செய்வோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் பார்த்தீங்கன்னா நிறைய இலவசங்கள் தரான்னு சொல்லிடுறாங்க. எதுக்கு சார் இலவசம் தரணும்? நீங்கள் சம்பாதிக்கிறது வழி பண்ணி கொடுங்க. அவங்களுக்கு வேலை கொடுங்க. கரெக்டான வேலைகள் கொடுத்தீங்கன்னா அவங்களே இது பண்ணுவாங்க. மக்கள் ஏன் இலவசத்தை தேடி போகணும்? அவங்கவுங்களுக்கு எல்லாமே உழைக்கிறாங்க, அவங்கவுங்க சாப்பிட்றாங்க. எல்லாம் எதுக்குமே இலவசமே தேவையில்லையே. ஒரே ஒரு விஷயம் தான் சார் எல்லாருக்கும் இலவசமாக தேவை. நல்ல கல்வியும் நல்ல மருத்துவமும் இலவசமாக கொடுத்தீங்கன்னா உண்மையாக மக்கள் யாரையும் கை கட்டி நிற்கணும் அவசியமே கிடையாது. எல்லாரும் அவங்கவுங்க உழைக்கிறாங்க, அவங்கவுங்க சாப்பிட்றாங்க, நல்லாவே இருப்பாங்க. இந்த 2 மட்டும் தரமாக கொடுத்துட்டிங்கன்னா மக்கள் பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையும் கையேந்தி நிற்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு ரூபாய் இப்போ 1000 ரூபா தரேன், நான் 1000 ரூபா தரேன் லைனில் நில்ல சொல்கிறீங்க. எதுக்கு? அதெல்லாம் தேவையில்லையே. அதெல்லாம் இந்த 2 விஷயம் மட்டும். எல்லா கண்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா இலவச மருத்துவம் இலவசம். இங்கே பார்த்தீங்கன்னா கல்வியும் மருத்துவம் மட்டும்தான் இங்கே காசாக இருக்குது. கவர்மெண்ட் நடத்த வேண்டிய கல்வியை பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் நடத்துது, ப்ரைவேட் நடத்த வேண்டிய ஒன் ஷாப்பை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நடத்துது. அதை மாற்றுங்க. அதை மாற்றினாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் மாறிடும். நாங்கள் இலவசத்தெல்லாம் எதுவும் எதிர்பார்க்கல. எல்லாரையும் நான் சொல்லலை, என்னை பொறுத்தவரை நான் இலவசத்தை எதிர்பார்க்கல. விலைவாசி உயர்வு வேண்டாம். இருக்கிற விலைவாசியை அப்படியே கண்டினியூ பண்ணால் கூட போதும். இருக்க மேலும் உயர்வாசி. ஒரு நாளைக்கு 50 ரூபா வச்ச அரிசி இன்றைக்கி 70 ரூபா 75 ரூபா அப்படி விற்கிது. என்ன விலை ஏறுது? எல்லா விலைகளும் ஏறுது. மேலும் நீங்கள் இலவசத்தை கொடுத்து இதில் நீங்கள் இது பண்ணுறதை விட விலை உயர்வை கண்ட்ரோல் பண்ணால் அதுவே எங்களுக்கு போதுமானதாக இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்க வைங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவனிப்பு சரியில்லை. இப்போ ஆஸ்பத்திரி, ஓமந்தூர் ஆஸ்பத்திரி நல்லா பார்க்குறாங்கன்னு போகிறோம். ஆனால் சரியான கவனிப்புக்கு இல்லை. எல்லாம் ட்ரைனிங்கு வர்ற பசங்க தான் இருந்து நிறைய தப்பு நடக்குது. இங்கே போகிறது நம்ம உயிர் போயிடுறதாங்க நம்ம ப்ரைவேட்டில் போய் பார்த்துக்கலான்னு போதுங்க. எல்லாத்துக்கும் கூட போய் பார்த்து நான் கூட போனேன். 3 தடவை போனேன். பித்த பையன் ஆப்ரேஷனுக்கோசம் 3 தடவை போனால் ஒரு அசால்ட்டாக ஸ்கேன் எடு பார்க்கலாம் அப்படின்னாங்க. வெடிக்கிற சேச்சி ஆயிடுச்சு. 2 லட்சம் ரூபா கொடுத்து நான் பண்ணிக்கின்னு வந்தேன். இந்த பொங்கல் குடியரசு அன்னைக்கு தான் ஆஸ்பத்திரியில் இருக்கிறேன்.
அந்த மாதிரி கவர்மெண்ட் எதுவும்னா ஒரு பராமரிப்பு பார்க்கறதுக்கு சரியில்லை. பேருக்கு தான் சொல்கிறாங்க நல்லா கவனிப்பாங்க கொள்வாங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த ஆட்சியில் எதுவுமே கிடையாது. பெண்கள் குழந்தைங்களுக்கு கூட பாதுகாப்பு கிடையாது. அந்த ஃப்ரீ பஸ் விட்டு மட்டும் என்ன இருக்குது சார், 10 பஸ்ஸு காசு பஸ் வந்தாலும் ஃப்ரீ பஸ் ஒன்று தான் வருது. அது மாதிரி தான் போகிறாங்க, நின்று தான் போகிறாங்க. அதுவும் ஒருத்தர் கரெக்டாக ஸ்டாப்பிங்கில் நிற்கிறாங்க, ஒருத்தருக்கு ஃப்ரீ பஸ்ஸுன்னு தள்ளின்னு போயிடறாங்க. அவங்க அப்போ இருக்கா சப்போது அல்ல, அவங்க அப்போ நான் பெட்ரோல் போடுறாங்க, கவர்மெண்ட் தானே போடுறாங்க. அது கரெக்டான பஸ் ஸ்டாண்டில் நிறுத்த வேண்டியது தானே, அதுவும் நிறுத்த மாறுறாங்க. என்ன இருக்குது, ஒன்றுமே கிடையாது சார். சரியான ஆட்சி ஆளணும், சரியாக மக்களுங்களை பார்த்துக்கணும். நாங்கள் கஷ்டப்படுறதுக்கு எங்களுக்கு அனுமதி இல்லாத அளவுக்கு ஆகுது. நாங்கள் கஷ்டப்படுறோம்ல, நாங்கள் யாரையும் எதிர்பார்க்குறோம், எதுவும் கொள்ளலை. எங்களை கஷ்டப்படுறதுக்கு எங்களுக்கு விடுங்க, ஏன் விட மாட்றாங்க? கடை எடு கடை எடு கடை எடு கடை எடு கடை இதே எடுன்றாங்க. நாங்கள் பிழைக்கிறதுக்கு தானே வர்றோம். நாங்கள் என்ன பண்ணுறோம் இங்கே? இந்த 4 மணிக்கு வரோம், நைட்டு 10 மணிக்கு போகிறோம். நாங்கள் உழைக்கிறோம். நான் பலூன் ஊதுறேன், பலூன் ஊற்றி சம்பாதிச்சா தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு. யாரும் கொடுக்க போகிறது கிடையாது. 2 பசங்க இருந்தது, கல்யாணம் பண்ணி அவங்க போயிட்டாங்க. நான் எப்படி சாப்பிட்றது? இது பண்ணாலும் மாறப்போதுல, நாங்கள் கஷ்டப்பட தான் எங்களுக்கு சாப்பாடு. இந்த 6 மாதத்துல தானே 5000 ரூபாய் கொடுத்தாரு. நான் விட்டு போகிறேன், இதெல்லாம் கொடுத்தா எனக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னா அவர் லாஸ்ட் மினிட்ல பண்ணார். ஒரு வாட்டி மாறி பார்க்கலாமே, அவருக்கும் வயசாயிடுச்சு, அவரை தூக்கி ஓர வைங்க, புதுசாக வரவங்களை பண்ணுங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு தானே. மெடிக்கல்லையும் சரி, ஸ்கூல் சம்மந்தப்பட்ட காலேஜ் சம்மந்தப்பட்ட பசங்களுக்கு நல்ல எஜுகேஷன், ஃப்ரீ எஜுகேஷன், ஒரு ஹாஸ்பிட்டலோ யார் நமக்கு நல்லா ஃபேவராக பண்ணுறாங்களோ அதுவே கொஞ்சம் ரொம்ப பெனிஃபிட். அதுதான் உண்மை. விஜய் சொல்லியிருக்காரு, ஃப்ரீயா மருத்துவம் பண்றாரு. மொத்த அரங்கமே அதிர்து இல்லையா, வந்துட்டான்ற மாதிரி ஒரு அதிர்து இல்லையா? அந்த அதிர்வு யார் கொடுக்க முடியும்? அரசியல்ல இன்னி வரையும் யாராவது கொடுக்க முடிஞ்சுதா? கிடையாது. அந்த ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ எதிர்ப்பு, எவ்வளோ குற்றச்சாட்டு, எவ்வளோ இது பேச்சு, அனாவசியமான பேச்சு, அனாவசியமான செயல், அனாவசியமான அவருக்கு போராட்டம். அவர் வராரோ இல்லையோ அது அடுத்த பட்சம், அது மக்கள் விருப்பப்பட்டு அவர் எடுக்காதது மக்களுடைய விருப்பம். நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்கிறவங்க, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. துணிந்தெனில் அப்போ ஏன் பயப்படுறீங்க? பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. பயப்படுறவரதான் வாழ்க்கை பயம் காட்ட, துணிஞ்சுப்பா வாழ்க்கை வழி காட்ட நமக்கு. நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? உங்களுக்கு தான் வாழ்க்கை வழி காட்டுது இல்லையா? நாங்க தான் தமிழ்நாட்டுக்கு இதை செய்யறோம் அதை செய்யறோம்னு சொல்றீங்களா? அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? மாத்தி தான் போட்டு பாப்போமே. அவர் என்ன பண்றாரு அந்த 5 வருஷத்துக்கு பாப்போமே. புரியுதுங்களா? இப்போ தேர்ந்தெடுக்கிற வரலையும் மக்கள் 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 கிட்ட வரீங்க. நீங்க உங்களை தேர்ந்தெடுத்த பிறகு அந்த மக்கள் வந்தா கூட நீங்க மதிக்க மாட்டேன்றீங்களே. மதிக்க மாட்டேன்றீங்களே கொஞ்சம் கூட. ஒரு இடத்துக்கு நீங்க வரீங்க, நாங்க மனு கொடுக்க நிக்கிறோம், அதை நீ எப்படி ரெஸ்பான்ஸோட அதை இறங்கி வந்து வாங்கணும். சிஎம்மா இருந்தாலும் சரி, டெப்டி சிஎம்மா இருந்தாலும் சரி. இப்போ மட்டும் வந்து எங்களுக்கு போடுங்க ஓட்டு, நாங்க உங்களுக்கு இது செய்யறோம் அது செய்யறோம், அது எந்த முறையில நியாயம்? அது எந்த முறையிலும் நியாயம் கிடையாது. நியாயமே இல்லாத வாழ்க்கையை வழிபட்டுட்டு இப்போ வந்து நியாயம்னு கேட்டால் எதே முறை? அது என்ன முறை? மாற்றி தான் போட்டு பார்ப்போமே. ஒரு குழந்தை சரியில்லைன்னா இன்னொரு குழந்தையாவது ஒரு வழி நடத்துதான்னு பார்ப்போமே. ஊழல் இல்லாத அரசியலை நான் நடத்துறேன்ட்டு சொல்கிறாரு. அவர் வராரோ வரலையோ, அவர் கண் தொலைப்புக்கு சொல்கிறாரோ சொல்லலையோ, ஆனால் அவர் வாயிலிருந்தது வருது இல்லையா? அப்புறம் இவ்வளோ பகிரங்கமாக பதில் கொடுக்குற ஆள் அதில் கொஞ்சமாவது செயல்படுத்துவாருன்ற ஒரு நம்பிக்கை தான். முடிஞ்சா மோதி பாரு, பார்ப்போம். நீயே நானும் கழுத்தில் இறங்கிட்டேன், பார்ப்போம். கேட்டுருவேன். எனக்கு அவ்வளோ ஆதகத்தில் இருக்கிறேன்ப்பா. நானே கேஸ் எல்லாம் விலையை ஏற்றி விட்டாங்க. என்ன பண்ணுறது சொல்லுங்க? இந்த 8000 ரூபாய் எல்லாம் இது என்ன வருஷத்துக்கு கொடுக்குறதா? 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தானே கொடுக்குறது. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை 8000 யார் இருந்தாலும் சரி. இப்போ அவங்கவுங்க நிற்கிறாங்களே எலெக்ஷனில், அவங்கவுங்க ஒன்று கொடுக்குறோம், ஒன்று தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்போ தராங்க, எப்போ சொல்கிறாங்க? டெய்லியும் சொல்ல, இல்லை வாரம் சொல்ல, இல்லை மாதம் சொல்ல, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை சொல்கிறாங்க. அந்த 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கூட அது நம்மளோட காசு. இப்போ எத்தனை கட்சி இருக்குது, இத்தனை கட்சியில் அவங்கவுங்க செய்கிறேன்னு சொல்கிறாங்களே, அவங்களாம் அவங்க தனிப்பட்ட வகையில் அவங்க காசுல எடுத்து நம்மளுக்கு செலவு பண்ணல, நம்மளோட காசு தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குறேன்றவங்க இதெல்லாம் தேவை கிடையாது. இதெல்லாம் எல்லார் வீட்லேயும் எல்லாமே இருக்குது. மாதம் 8000 ரூபாய்ன்றது அவங்கவுங்க வேலை செய்கிறாங்க போட்டாங்க, எல்லாம் சம்பாரிச்சிருவாங்க. எல்லாருக்கும் உழைப்பு இருக்குது. இவங்க கொடுக்குற காசுல ஒன்றும் இதெல்லாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. அவங்க செய்யணும்னா என்ன செய்யணும்? விலைவாசி கம்மி பண்ணணும். கேஸ் விலை ஏறுது, கேஸ் கிடைக்கல இப்போதைக்கு. யாராவது வீட்டில் அடுப்பு எரியுதா? அடுப்பு எரியல. அடுப்பு கூட இப்போ வரவு கட்டை வாங்கி கூட வைக்கிறதுக்கு இப்போ காசு கிடையாது. நடுத்தர மக்கள் என்ன பண்ணுவாங்க? நல்லா கொஞ்சம் இதுவாக இருக்கிறவங்க இப்படியே வாங்கிடுவாங்க, இல்லை ஒரு கரண்ட் அடுப்பு யூஸ் பண்ணுவாங்க. இது கூட இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? அடுப்பு பற்ற வைக்க கூட வழி இல்லாதவங்க முதல்ல மக்களுக்கு என்ன தேவை? யாருக்கும் ஃப்ரிட்ஜு கேட்கல, யாரும் 10,000 கொடுன்னு கேட்கல, யாரும் 8,000 கொடுன்னு கேட்கல. அவங்களுக்கு தேவைனதும்மா நல்ல சாப்பாடு, துணிமணி, எல்லாத்துக்குமே எல்லாம் செலவு பண்ணுறாங்களே. 8,000 தர 10,000 கேட்குறது என்னன்னா, எவ்வளோ பேர் சோறு இல்லாத இருக்காங்க, சாப்பாடு இல்லாத இருக்காங்க. ரோட்டில் போகிறவங்க யாரோ ஒருத்தவங்க ஒரு சோறு தருவாங்களான்னு ஏங்கின்னு இருக்காங்க. இந்த காசை கொடுக்கறதுக்கு அந்த அதில் செலவு பண்ணிட்டு போகலாமே. இப்போ எங்களை மாதிரி யாரெல்லாம் இப்போ எங்களால் டெய்லி போய் ஒருத்தவங்க ஒரு பொட்டம் சோறு கொடுக்க முடியாது. ஆனால் அவங்களால முடியும்ல.
கண்ணு தெரியாதவங்க இருக்காங்க, முதியோர் இருக்கிறாங்க, ஊனமற்றவங்க, எவ்வளோ பேர் எவ்வளோ இல்லாமல் இருக்கிறாங்க, சாப்பாடுக்கு வழி இல்லாதவங்க இருக்கிறாங்க. இந்த காசை ஏன் அவங்களுக்கு கொடுத்து உதவுங்க, இருக்கிறவங்களுக்கே ஏன் கொடுக்குறீங்க? இருக்கிறவங்களுக்கு தேவையே கிடையாது. ஆனால் அவங்கவுங்க உழைப்பு இருக்குது, அவங்கவுங்க கஷ்டப்படுறாங்க, அவங்கவுங்க உழைக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. யாரும் இவங்க கொடுப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல, ஃபர்ஸ்ட்டு எதிர்பார்க்கல. இப்போ இந்த 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இப்போ கொடுக்குறேன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க. இப்போ வாங்கினாலும் உங்களுக்கே ஓட்டு போடுவாங்களா? அது நிரந்தரமா? நிரந்தரம் கிடையாது. சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நல்லா ஆட்சி பண்ணுறவங்க மக்களுக்கு என்ன தேவை, நான் இதெல்லாம் தரேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்ட்டு அப்படி கேட்குறாங்க. உங்களுக்கு என்னெல்லாம் தேவை அதெல்லாம் நான் செய்கிறேன்னு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு எது வேணும், உங்களுக்கு என்ன தேவை? உங்கள் வீட்டில் கரண்ட் கட் ஆகுதா, தண்ணி வசதி இல்லையா, ரோடு வசதி இல்லையா, சாப்பாடுக்கு வழி இல்லையா, வேலை வாய்ப்பு இல்லையா, படித்தவங்களுக்கும் வேலை வாய்ப்பு இல்லாத இருக்காங்க, பொம்பளைங்கலேருந்து ஆம்பளைங்கலேருந்து. உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாதா? எவ்வளோ பேர் எவ்வளோ பசங்க எவ்வளோலாம் படிச்சிருக்காங்க, காலேஜ் பசங்க, அவங்களாம் வேலை இல்லாத இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன தேவை அதை கேட்டு செய்கிறவங்க தான் நல்லாச்சு. இது நல்லாச்சு கிடையாது. இவருன்னு நான் கொடுப்பேன், எல்லாருமே தான் சொல்கிறேன். யாருக்கு மக்களுக்கு என்ன தேவைன்னு ஃபஸ்ட்டு அவங்களெல்லாம் வந்து கேட்க சொல்லுங்கள். அங்கங்கே போயிட்டு மீட்டிங் போடுறாங்க, மீட்டிங் போயிட்டு இவங்க இது செய்கிறாங்க, இவங்க இதெல்லாம் பண்ணாங்க 5 வருஷத்தில், நாங்கள் இதெல்லாம் பண்ணோன்னு இவங்க பண்ணதே தான் சொல்கிறாங்களே கண்டி உங்களுக்கு என்ன தேவை நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு யாரும் பண்ண மாட்டுறாங்க. ஃபஸ்ட்டு மக்களுக்கு என்ன வேணும்னு ஃபஸ்ட்டு கேட்க சொல்லுங்கள். கேட்டுட்டு முதல்ல அவங்களுக்கு பண்ணிட்டோம், அவங்களுக்கு யார் பண்ணுறாங்களோ அவங்களே ஓட்டு போடுவாங்க. இவங்க வந்து 5 வருஷத்தில் போய் எனக்கு ஓட்டு போடுங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்க தேவையில்லை. யார் என்ன நமக்கு செய்கிறான்னு பார்த்துட்டு மக்களே ஓட்டு போடுவாங்க. என்னோட இது இதான்ப்பா. எங்களுக்கு இலவசம்லாம் வேண்டாம், விலைவாசியை குறைச்சாலே போதும். எப்பயோ ஒரு விஜய் 6 சிலிண்டர் ஃப்ரீயாக தரேன்னாரு, இப்பயே சிலிண்டர்லாம் லாக் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு அதெல்லாம் கேட்கவே இல்லையே. நாங்கள் விலைவாசி குறைச்சாலே போதும். 10 ரூபா டிக்கெட் அது நாங்கள் சம்பாதிக்கிறதுல நாங்களே டிக்கெட் வாங்கிடுவோம். எங்களையே எங்கள் மட்டம் படுத்தணும், எல்லாம் ஃப்ரீன்னு சொல்லிட்டு நாங்கள் சம்பாதிக்கிறோம், நாங்களே எல்லாம் வாங்கிக்குவோம். எங்களுக்கு விலைவாசி குறைச்சா போதும், எந்த இலவசமும் வேண்டாம் எங்களுக்கு. என்ன மாதிரி போதும், எல்லாரையும் சோம்பேறித்தனமாக ஆக்குறாங்க. ஃப்ரிட்ஜ் இலவசமாக கொடுத்துட்டு அதில் ஒரு சோம்பேறித்தனம் பண்ணுறாங்க. சம்பாதிக்கணும் ஒரு ஆர்வம் வந்துச்சுன்னா எல்லாமே வாங்கிடுவோம். நாங்களே எங்களுக்கு சம்பாதிக்க திறமை இருக்குது, வாங்கிக்குவோம். எங்களுக்கு விலைவாசி குறைச்சா போதும். கிடைக்க வேண்டிய நியாயமான என்ன கொடுக்கணுமோ அதை கிடைச்சா போதும் கவர்மெண்ட்லேருந்து. நான் பீச் கடை நிரந்தரமாக இருந்தால் போதும் எங்களுக்கு. ஒரு ஸ்கேன் ஏற்றல பணம், ஒரு ஊசி வெளியில் இது கூட பணம் தான். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே பணம் தான் கேட்குறாங்க. இப்போலாம் எதுவுமே கிடையாது. பணம் எங்கே போனாலும் பணம் 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 இருந்தால் கரெக்டாக இது பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் எங்கே போவாங்க, ஓட்டு கேட்குறாங்க. அவங்க நல்லா இருக்குது ஓட்டு கேட்குறாங்க, மக்கள் நல்லா இருக்குது ஓட்டு கேட்குறாங்க, நல்லா இருக்கிறாங்க. சொல்லு பார்க்கலாம், ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க நாங்கள் செய்கிறேன்னு சொல்கிறாங்க. ஓட்டு போட்டோன்னு அவங்க புத்தியை காட்டிடுறாங்க. நான் ஏன் செய்யணும், நான் ஏன் போகணும், நான் ஏன் போகணும். ஒரு குழந்தைக்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினா பணம் கேட்குறாங்க, ஒரு எதனா ஒரு இது ஃபார்ம் வாங்க போனால் பணம் கேட்குறாங்க. எங்கே கொடுக்குறாங்க? எதுவுமே கிடையாது. எல்லாம் பணம் 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 தான். இப்போ எங்களை மாரி படிக்காதவங்களாம் ஒரு தெரியல, இங்கே போனால் இங்கே போக சொல்கிறாங்க, இங்கே போனால் அங்கே போக சொல்கிறாங்க. எங்களை மாரி ஆள்லாம் எப்படி ஒன்றுமே தெரிய மாட்டுது. படித்தவங்க ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்தனா உடனே காசை கையில் கொடுத்தா இங்கே போங்க, இந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி. எங்களை மாரி ஏழை மக்களுக்கு நல்ல படிப்பு இலவசமாக கொடுக்க சொல்லுங்கள். இப்போ எங்களை மாரி என் பேர பிள்ளைங்களாம் இப்போ பாரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்குதுன்னா அதில் நல்ல கல்வி இல்லைன்றாங்க. ப்ரைவேட்டில் போனோன்னா 40 லட்சம் 50 லட்சம் இப்படி கேட்குறாங்க. நாங்களாம் எங்கே போய் படிக்கிறது? எங்கள் பேர பிள்ளைங்க அதெல்லாம் கொஞ்சம் இலவசமாக கிடச்சிதுன்னா கூட பிள்ளைங்களை நல்லப்பா இந்த ஸ்கூல் நல்லா சொல்லித்தரேன் இட்டுன்னு போய் சேர்க்கலாம். அதேமாரி ட்ரீட்மெண்ட்டு மெயினாக வந்து எங்களுக்கு இலவசமாக கிடச்சிருக்கு. ஏன்னா அதுதான் மெயின், நம்மளுக்கு உயிருக்கு அதுவே தான் ஆதாரம். அதேமாரி நாங்கள் பொழைக்கிற பொழைப்பு எங்களுக்கு இதில் வந்து கை வைக்கிறாங்க. இதில் கையெல்லாம் விட்டுட்டா நாங்கள் 35 வருஷமாக அதை இந்த பீச்சே கேதி நாங்கள் கிடக்கிறோம். இத்தனை கடை தரோம் அத்தனை கடை தரோம். அப்போ நாங்களாம் இத்தனை வருஷம் பொழைச்சதுக்கு நாங்கள் இந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்து எல்லாமே எங்கள் பாட்டங்காலத்துலேருந்து இருக்கிறோம். எங்களுக்கு இந்த இடத்துல வந்து பொழைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொன்னால் எப்படி? அப்போ நாங்களாம் எங்கே போய் பொழைக்கிறது? வெளில இருக்கிறவங்களாம் வந்து சென்னை எல்லாம் வாழ வைக்குது அப்படின்றாங்க. நாங்கள் இப்போ எங்கே போய் பொழைக்கிறதுக்கு? எங்கள் வாழ்வாதாரம் என்ன? அதுக்கு வழி இல்லாமல் இருக்கு. அதுக்கெல்லாம் எங்களுக்கு ஒரு தீர்வு வரணும்ல. அந்த மாதிரி தீர்வு யாருன்னா கொடுத்தா ஓட்டெல்லாம் நாங்கள் போடுவோம். நல்ல அரசியல் வருதுன்னா அந்த அரசியலுக்கு நாங்கள் எல்லாமே ஒத்துழைப்போம். எங்களுக்கு வாழ்வாதாரம் வேணும், எங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு கல்வி நல்ல அதாவது இருக்கிறவங்க வசதியாக கட்டிடுவாங்க. எங்களை மாதிரி இல்லாதவங்க எப்படி போய் கட்டுறது? பிள்ளைங்க படிச்சதுன்னா நாளைக்கு அதுங்க லைஃப் அதுங்க பார்த்துட்டு போவாங்க. இப்போ எங்கள் லைஃப் தான் வேஸ்ட் ஆச்சு, அதுங்க லைஃப் ஆச்சு நல்லா இருக்கும். அந்த மாரி ஒரு அரசியலில் வர்றவங்க அந்த மாரி பண்ணுறேன்னா அதுக்கு நம்ம தாராளமாக போகணும். அதுதான் மெயின். நம்மளுக்கு இன்னைக்கு 500 சம்பாரிச்சாலும் எங்களுக்கு பத்தாது.
அதே ரேட்டு நம்ம சொன்ன ஒத்துக்கிறாங்களா? என்னம்மா அங்கெல்லாம் வேலை 30 ரூபாய்க்கு கொடுக்குறோம், நீ 50 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க, அது ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா? இலவசம் வேண்டாம், விலைவாசியை கம்மி பண்ணாலே நாங்களே சமாளிச்சுக்குவோம். தேவைன்ற பொருள் வீட்டுக்கு நம்மளே வாங்கி, யார் வீட்டில் இல்லாமல் இருக்குது? இப்போது எல்லார் வீட்லேயும் இருக்குது. எல்லார் வீட்லேயும் இப்போ 2 வீலருன்னு ஒரு 10,000 கொடுத்தாலும் 2 வீலர் தரான். இப்போ அதிகமாக யாரும் பஸ்ஸில் போகிறது கிடையாது. ஆட்டோ ஓட்டுறவங்களுக்குலாம் இலவசம் கொடுத்தத விட்டு ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு அது ரொம்ப பாதிப்பாக இருக்குது. இப்போ எங்கள் வீட்டுக்காரெலாம் ஆட்டோ தான் ஓட்டுறாரு. ஆட்டோவில் போனால் 100 ரூபாய், அவன் பஸ்ஸில் போனால் ஃப்ரீ தானேன்னு அதில் போவாங்க. இப்போ எங்களுக்கு எங்கே இந்த வருமானம் வரும்? அந்த வருமானமும் போச்சு இல்லையா? இப்போ எங்களுக்கு வாழ்வாதாரம் இதுவே என்ன இதில் இருக்குதுன்னு தெரியாது எங்களுக்கு. இப்போது திடீர்னு ஆட்சி மாதிரி கடை எடுக்கிறேன் கொள்றேன்னு சொல்கிறாங்க. நாங்கள் இத்தனை வருஷம் நாங்களாம் வந்து குழந்தையிலேருந்தே இந்த பீச்சில் கடை போட்டு அப்படி போட்டு தான் சம்பாதிக்கிறோம். இப்போ இதுவே எங்களுக்கு நிரந்தரமாக இருக்குமானான்னு தெரியாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் திஸ் இஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.